மார்க் அறிவு உள்ளவர், மார்க் பயபக்தி உள்ளவர் கொடுத்துருக்கோம். அமௌண்ட்டு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கலாம். கொடுத்த நாளையிலேருந்து இன்றைக்கி வர லாபமே கொடுக்குறாரு. தவறே கிடையாது. சொன்னால் முதல்ல அதுதானே சொன்னேன். இல்லை அவர் வந்து முதல்ல சொன்னது என்ன, இந்த மார்க் அறிவு அதுலாம் தொழில். அது நீங்கள் யார்கிட்டையுமே கொடுக்கலாம். மார்க்க காசு கொடுக்கறதுக்கு மார்க்கம், தலைமை, அரசியல், பொறுப்பு இது எல்லாமே அளவு கூட கிடையாது. நான் என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாமே நான் முஸ்லீம்ஸோடு தான் நான் வியாபாரம் பண்ணுறேன். எனக்கு தான் இல்லையா, என்னுடைய தொழில் தொடர்புகள் எல்லாமே 99% பிற மத மக்கள். அங்கே வந்து மார்க்கம்லாம் அங்கே இல்லை. யார் நம்ம தொழிலை தெரிஞ்சுருக்காங்களோ, யாருக்கு அதுக்கான திறமை இருக்குதோ அவங்களோட என்ன செய்ய நம்ம வியாபாரம் பண்ண. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதனோட வியாபாரம் பண்ணாங்க. நீங்கள் ஏன் மார்க்கம் சொல்லாத ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஒரு ஆள் ஒன்றுமே அதை பற்றியே தெளிவே இருக்காது, நல்ல வசீகரமாக பேசுவார், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த தொழிலுக்கு உனக்கு என்னப்போ தொடர்பு இருக்குது தெரியாது. அப்போ அந்த காசு வராது. வந்தால் தான் ஆச்சரியப்படணும். அந்த காசு வராது. தொழில் செய்ய கொடுத்தாச்சு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஏமாந்துட்டாரா இன்னும் பட் ஓப்பன் வந்து லாப நஷ்டம் எல்லா கணக்குமே இதை பார்த்துருக்குது. இப்போ வந்து நீங்கள் அல்லாஹ் பதிங்க காசை திருப்பி கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, எங்களுக்கு நட்டமாக போச்சு, எல்லாம் போச்சு, அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. தொழில் ரீதியாக இந்த அல்லாங்கிற பேச்சே வரக்கூடாது. நான் வந்து யாராச்சும் வரணும் அல்லாஹ்க்குன்னு சொன்னால் தொழில் கொண்டு வராதிங்க. என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. தொழில் என்பது ஷர்த். தொழில் என்பது என்னது? ஷர்த், விதி, நிபந்தனை. இதை செஞ்சால் இதை கொடு, இதை செஞ்சால் இதை கொடுன்னு. அல்லாஹ்காண்டி நான் கரெக்டாக பண்ணிக்கிடுவேன் வச்சுக்கிடுவாங்கிறது எல்லாமே வந்து ஆன்மீக ரீதியில் போயிடுச்சுன்னா ஆன்மீக ரீதியில் நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. ஒரு ஆள் வந்து கேட்குறாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட, நீங்கள் வந்து காசு தாங்க. இதுக்கு முன்னாடி ஹதீஸில் சொல்கிறாங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்காண்டி நீங்கள் கேட்டவருக்கு அல்லாஹ்காண்டி கொடுத்தீங்கன்னா அல்லாஹ்காண்டி விட்டுருங்க. தொழிலுக்காக நீ கேட்டவன் அப்படி பதில் சொல்லவே மாட்டான். நீங்களும் முதல்லேருந்து உஷாராக இருப்பீங்க. வந்து கேட்குறாரு, எனக்கு கடன் கொடுங்கண்டு. உன்னைய யாருன்னு எனக்கு தெரியலைங்கிறார். கடன் கொடுக்குறவர், உன்னைய பற்றி யாருன்னு எனக்கு தெரியலையே, யாராச்சும் ஒரு அறிமுகமான ஆளை கொண்டுக்கிட்டு வா, நான் அவரை வச்சு பணம் தர்றேங்கிறார். எல்லோரும் கேட்பாங்கள கேரண்டி ஏதோ அறிமுகம். எனக்கு யாருமே இல்லை, அல்லாஹ் தான் சாட்சிங்கிறார். கேட்கக்கூடியவர் அல்லாஹ் தான் சாட்சி, நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் அல்லாஹ்காண்டி கேட்குறேன், தந்துடுவேண்டு. அல்லாஹ் சொல்லிட்டாண்டி இவர் கொடுத்துட்றார். அல்லாஹ் சொல்லிட்டாண்டே இவர் கொடுத்துட்றார். யாருக்காண்டி கொடுத்தாரு? அவருக்காண்டி கொடுத்தாரா அல்லாஹ்காண்டி கொடுத்தாரு? அல்லாஹ்காண்டி கொடுத்தார்ல. வந்தால் வராட்டாலும் அவருக்கு அல்லாட்ட கிடைக்காது. வந்தால் வராட்டாலும் அவர் கொடுக்கும்போதே அல்லாஹ்காண்டின்னு அல்லாஹ் சாட்சி வச்சு கொடுத்துட்டாரு, முடிஞ்சு கதை. ஒரு ஒரு டைம் குறிப்பிட்ட டைம் கேட்டார், அந்த டயத்தில் திருப்பி அந்த காசை கொடுக்கணுண்டு. அப்போ டைம் போகிறார். இவர் இருக்கிற இடத்துக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு ஒரு பெரிய ஆறு ஓடுது, கிராஸ் பண்ண முடியலை. அப்போ அல்லாஹ்காண்டி கேட்டவுடனே நம்ம நம்பி கொடுத்தாரு, நான் ஒப்படைக்கணுமேன்னு கொடுத்தவர் வாங்கினவர் துடிக்கிறார். ஒரு வழியே இல்லாமல் ஒரு கட்டை எடுத்து புலந்து அதில் வச்சு கட்டி அல்லாஹ்ட்ட சொல்கிறேன், யா அல்லாஹ் உன் பேரை கேட்டு தந்தனால அவர் தந்தார், நான் அவர்கிட்ட ஒப்படைக்க முடியாத சூழ்நிலை உனக்கு இருக்குன்னு தெரியும், அதனால் இதை அவர்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லிவிட்டு அந்த ஆற்றுல அந்த கட்டையை தூக்கி போடுறார். அவர் விரவு பறக்க போனவர்கிட்ட அவர் ஒதுங்குது. போய் எடுத்து பிறந்து பார்க்குறாரு, என்ன இருக்குது உள்ள? அந்த கடிதத்தோடு இருக்குது. அந்த கடிதத்தோட அந்த சொத்து அவருக்கு வந்துருச்சு. அவர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்துட்டான்னு எடுத்துக்கிட்டார். ஆனால் வாங்கினவருடைய மனநிலை என்னன்னு பாருங்கள். இது கிடைச்சிச்சா கிடைக்கலையான்னு இவருக்கு தெரியாதுல்ல. அப்போ எல்லாம் ரூட்டு சுமூகமானதுக்கு பிறகு திரும்ப அதே மாதிரி ஒரு பை எடுத்துகிட்டு போகிறார். யார்கிட்ட? கடன் அல்லாஹ்காண்டி கேட்டேன், அந்த டேத்தில் வர முடியல, இங்கே இருக்கேன், அதுதான் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டானப்பா அப்படின்னு அவரும் சொல்கிறார். இது வந்து ஆன்மீக ரீதியான கொடுக்கல் வாங்கல். இது தொழில் இல்லை. இது என்ன இல்லை? இது தொழில் இல்லை. அல்லாஹ்காண்டி ஒருத்தன் கொடுத்தா அல்லாஹ்காண்டி உங்களுக்கு தருவா, அதோட முடிஞ்சு கதை. தொழிலுக்கு நீ எவ்வளோ காசு தருவேன், எவ்வளோ மாதத்தில் தருவேன், எவ்வளோ லாபம் தருவேன், எவ்வளோ பீரியடு எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பிறகு நீ அல்லான்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அல்லான்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த முகாந்தரமும் கிடையாது. அல்லாஹு ஆலம். இதில் நிறைய பேர் நம்ம நல்லா விளங்கிருங்க. நம்மெல்லாம் வந்து வெண்ணாரையாக இருக்கனால நம்மளை சீட்டிங்கே ஒரு லாபி, ஒரு பெரிய கூட்டம் அலையுது. ஏண்டா இவங்க வந்து திருட்ட ஏமாற்ற தெரியாது.
வெளுத்ததெல்லாம் பால் நம்புகிற கூட்டம். அதனால் இவங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க. அல்லான்னு சொன்னால் நின்றுவாங்க, அல்லான்னு சொன்னால் நின்ற கூட்டம் அப்படின்ட்டு சொல்லியே ஒரு கூட்டம் ஏமாறுது. அது மார்க்க ரீதியில் தவறு. ஒரு முஸ்லீம் ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. அதனால் இதில் கவனமாக இருங்க. தெரிஞ்சவன் நான் போய் பைலட்டு நான் ஒரு ஃப்ளைட் வாங்கி ஓட்ட போகிறேன்னு சொன்னால் என்னை பார்த்து சிரிக்கணும். நீங்கள் அப்படியா மாஷா அல்லா, நீங்கள் இமாமா ஃப்ரீயாலா, பைலட்டுக்கு எவ்வளோ ஷேரு அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் தப்பு? அது எனக்கு ஃப்ளைட்டு ஓட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிறேன். நான் வந்து ஒரு ஃப்ளைட் வாங்கி நான் ஓட்டிகிட்டு போக போகிறேன்னு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டால் அதுக்கு நீங்கள் தருவீங்களா தர மாட்டீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டரை போட்டு ஒரு கோட்டு சுட்டையும் போட்டுட்டு வந்து அது 2 பேரை நிப்பாட்டிக்கிட்டு பண்ணால் அப்படியே வந்து குவிஞ்சிறேன். அதை நீங்கள் பார்க்கணும். இவனுக்கு இந்த தொழிலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு என்ன செய்யணும், நீங்கள் பார்க்கணும். நமக்கு இதில் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மலையாளிகளுக்கும் நம்ம மக்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் கிட்டத்தட்ட வந்து நிறைய வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, நாம் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் உட்காந்துக்கிட்டு அதை சம்பாதிச்ச காசை எடுத்து வேற தொழில் திட்டத்தை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் மலையாளி அப்படி செய்ய மாட்டோம். அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வெளியே வந்து முக்கியமான 3 பேர்னா அந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்து உழைப்பாங்க. முக்கியமான விஷயம் இது. ஏன்னா இதுல தான் வந்து நம்ம ஆளுக்கு வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. ஓகே, போனா நான் வந்து இந்த பிசினஸ் ஃபீல்ட்ல 33 வருஷமா இருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மலையாளி ரன்னரா இருந்தாலும் நம்ம கிட்ட நிறைய தயவு வேணும், இது ஹெல்ப் வேணும். இன்னைக்கு பெருப்பெரும் முதலாளி இருக்கிறோம். காரணம் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் தெரிஞ்ச ஃபீல்ட்ல ஒன்னா உட்காந்து இவனை கம்ஃபர்டபுள் ஜோன்லாம் விட்டுட்டு ஒரு 3 வருஷம் கடுமையாக உழைப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல ஒரு முக்கியமான கருத்து. இன்றைக்கி அதான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ யாரோடையும் சேரவே கூடாதா, வைக்கவே கூடாதுன்னு இல்லை. நீங்கள் வந்து நேரடி பார்வை உள்ளதுன்னு சொல்லிட்டல, சுய முதலீடு. நீங்கள் அதில் நேரடி பார்வை, லாப நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நல்ல மக்களோட நீங்கள் கை கோர்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஷால்லா என்ன செய்யலாம், தொழிலை கூட்டாக சேர்ந்து பண்ணலாம். இருந்தாலும் மார்க்கத்து விஷயத்தில் இந்த மாதிரி சேர்ந்து நாங்கள் தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சஹாபாக்கள் யாரும் பண்ண மாதிரி தெரியல. தனித்தனியாக ஒரு ஆளுக்கு கடை வச்சு கொடுத்துருக்காங்க, உதவி செஞ்சு கொடுத்துருக்காங்க. சேர்ந்து வாங்க நீங்கள் நானும் சேர்ந்து பண்ணுவோங்கிற மாதிரி அந்த வரலாறுகள் இல்லை. இந்த மாதிரியான நான் சொன்ன ஆயத்துகள் இருக்குல்ல, இது இருக்குது கூட்டுக்குன்னு. சில தொழிலில் நடைமுறைப்படுத்துகிற மாதிரி சஹாபாக்கள் 4 பேர் சேர்ந்து இப்படி பண்ண மாதிரிங்கிறதெல்லாம் இல்லைங்கிறது என்ன அது உணர்த்துதுண்டா, மார்க்க ரீதியில் தடை இல்லை. அதே சமயம் நம்ம 4 பேர் சேர்ந்தாலும் நம்ம ஒரு ஆள் உழைப்பாளியாக அதில் இருந்தால் அது சாத்தியம். நம்ம 4 பேர் சேர்ந்தாலும் நாம் என்ன செய்யணும், அதில் உழைப்பாளியாக இருந்ததுண்டா அந்த தொழிலில் நம்ம ஈடுபடலாம். நஷ்டமானாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும், லாபம் வந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும். எல்லாத்தையும் விட நான் உங்கள்ட்ட கடைசியாக சொல்லிக்கிறது என்னென்னா, தயவு செய்து உங்கள் டயத்தை வீணாக்காதீங்க. எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அல்லாஹ்வுக்காண்டி சம்பாதிங்க. மார்க்கத்துடைய வரையறைக்கு உட்பட்டு, இபாதத்துக்கு தடை இல்லாமல், ஹராமுக்கு போயிடாமல் எவ்வளோ சம்பாதிக்கணுமோ நம்ம சம்பாதிக்கிறது. அதன் மூலமாக நன்மையை தேடுறதுக்கு ஏராளமான வழி இருக்குது. இது முதல் செய்தி. 2வது வந்து பொருளாதாரத்தை ஒரு ஆள்கிட்ட எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை என்ன செய்யணுங்க, யோசிக்கணும். அது உங்கள் மனைவிட்ட கொடுங்க, உங்கள் பிள்ளைகிட்ட கொடுங்க, நீங்களாம் உங்கள் பேரில் வைங்க. 3வது ஆள்கிட்ட நீங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசித்து அதை நீங்கள் பண்ணணும். அடுத்த கட்டம், எந்த துறைக்கு போனாலும் 2 வருஷம் லேட்டானாலும் பரவாயில்லை, ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த தொழிலை பற்றி ரொம்ப ஸ்டடி பண்ணுங்கள், படிங்க, கல்வியை எடுங்க. கல்வி தான் மெயின் உங்களை காப்பாற்றுறது. அந்த கல்வியை தேடினதுக்கு பிறகு நீங்கள் எந்த தொழிலை வேண்டாலும் நீங்கள் செய்யலாம். அந்த கல்விக்கு தேடி நீங்கள் ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு போனாலும் தப்பில்லை. ஊருக்கு போகிறீங்க, ஒரு அந்த எந்த ஃபீல்டில் செய்ய போகிறீங்களோ அந்த ஃபீல்டில் போய் நீங்கள் வேலைக்கு போய் கல்வியை தேடி அனுபவ அறிவோடு போகிறது தான் பொருளாதாரத்துடைய விஷயம். இதை நான் உங்களை சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்குறேனோ இல்லையோ, உங்கள் பொருளை இழந்துடாதீங்கிறது தான் இதனுடைய கருத்து. சரிதானே? தொழிலை பற்றிங்கிறது விஷயம் இல்லை. நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஃபீல்டில் என்னென்ன முதலீடுங்கிறதுக்கான எக்ஸ்பர்ட் வேணும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணல. அது சம்மந்தமான அறிஞரை கூட்டிகிட்டு வந்து அதை பற்றி பேச வைங்க. கோல்டு ரீதியான இந்த வியாபாரம் பண்ணுறாங்கள்ல, அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே பேச வைங்க.
துறை சார்ந்த அறிஞர்களை கூப்பிட்டு அறிவை கொடுங்க. இது பொருளாதாரத்துக்கு முக்கியமான விஷயம். இது அந்தந்த துறை என்னை கேட்டிங்கன்னா, நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். நான் வந்து லேண்டை பற்றி என்கிட்ட கேளுங்க. 20 வருஷமாக அந்த தொழில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் உள்ள நெளிவு சுழிகள் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவேன். எது வாங்கினா எவ்வளோ வாங்கலாம், எவ்வளோ வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் எனக்கு 20-25 வருஷத்துடைய அனுபவம் எனக்கு இருக்குது. அப்போ அந்த துறை சார்ந்த அறிஞர்களை வச்சு நீங்கள் என்ன தேவையோ அந்த அறிவை பெறுறது மார்க்கம்தான். இந்த இதுக்கு மட்டும்தான் நன்மை இருக்குன்னு இல்லை. ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிகிறது என்ன இருக்குது, நன்மை இருக்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி கோல்டு பிஸ்னஸை பற்றியும் நன்மை இருக்கிறது. அற்புதமான கேள்வி. ஆர்கனைசர் எல்லாம் அதை பற்றி பண்ணுங்கள். நல்ல வியாபாரத்தில் நல்ல முன்னேறியவர்களை கூப்பிட்டு எப்படி முன்னேறிடணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை வைங்க இன்ஷா அல்லாஹ். இங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து சேலரிடாக இருக்காங்க, நிறைய பேர் நல்ல கம்பெனியில் இருக்கிறாங்க, நல்ல பொசிஷன்லேயும் இருக்கிறாங்க, மிடில் லெவல் எல்லா லெவல்லையும் இருக்கிறாங்க. இப்போ சடனாக வந்து சில நேரம் வந்து சில பேருக்கு வேலை போயிடுது, இல்லை புதுசாக வர்றாங்க. இவங்க வேலையில் இருக்கிற மக்களே வந்து ஒரு கூட்டமைப்பாக எந்த கம்பெனியில் எந்த பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கம்பெனியில் இருக்கிற சில ஏதாவது வேலையெல்லாம் இருந்ததுன்னா அதை போஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டமைப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரயோஜனமாக இருந்துச்சு. அதை நீங்கள் கொஞ்சம் மக்கள்கிட்ட சொல்லி எப்படின்னா அது வந்து இப்போ எங்கள் ஊரில் நம்ம இது மாதிரி குரூப் துறை ஜாப் சீக்கிறது அதே மாதிரி பண்ணலாம். என்ன ஜாப்புக்கு மற்றவங்க தெரியப்படுத்துகிற மாதிரி கேட்குறீங்க. அது நல்ல ஒரு அவங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ எப்படின்னா எல்லா துறையிலையுமே சவுதிகள் தான் வைக்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் ஃப்ரீஸாக இருக்கிறாங்க, ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னாக்கா இப்போ வந்து வேலை வாய்ப்பு ஜித்தா ரீஜனை பொறுத்தவரை கம்மியாக போச்சு. இன்னொன்று வந்து சவுதியை தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஒரு உட்காருங்க. நல்ல ஒரு விஷயம். இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு தளம் இருந்தால் அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதை முடிஞ்சால் பரிசீலனைக்கு எடுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து இவங்க சொல்லக்கூடிய வேலை கிடைக்கலன்னா எதுக்கு இங்கே இருக்கிறீங்க? ஊரில் நிறைய வேலை இருக்குது. ஊரில் வந்து ஏராளமான வேலை. என்னுடைய செக்ரட்டரிக்கு நான் 60,000 ரூபா சம்பளம் கொடுத்து வச்சுருக்கேன். எனக்கு என்னுடைய வேலையை பார்க்குறேன். இங்கே வந்து இருக்கேன்டா. இல்லை நான் சொல்கிறேன், சைஸு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, நான் குறை சொல்ல. எனக்கு வந்து பிஏ இருக்கார்ல, அவருக்கு 60,000 ரூபா சேலரி வித் காரோட, ஒரு காரு அதுக்கான செலவு. இப்போ வந்து இவ்வளவு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அங்கே நல்ல மக்கள், படித்தவங்க, தரமானவங்க எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் வந்து அங்கே கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதில் இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலில் நம்ம சின்ன எஜுகேஷன் சென்டர் வச்சுருக்கோம். அதில் அரபிக் சொல்லிக் கொடுக்குறக்காண்டி ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம். அங்கே ஒரு கேரளாவிலேருந்து ஒரு ஆறு வர்றாரு. அவர் 60,000 ரூபா சம்பளம், எம்ஏ அரபிக் பிஎட் பண்ணியிருக்காரு. அவர் சம்பளம் எவ்வளவு? 60,000 ரூபா கவர்மெண்ட் சேலரி, ஸ்டார்டிங் சேலரி, ஸ்டார்டிங் ஸ்கூலில். ஏன் நம்ம அதெல்லாம் வந்து இழந்துக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு என்னமோ தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு சுவிட்சை வந்து தொட்டுட்டு போயிட்டான்னு வைங்க, 1500 ரூபா அவனுக்கு. ஒரு சுவிட்சை வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் தொட்டுட்டு போயிட்டா 1500 ரூபா. இந்த மாதிரி அங்கே காசு கொடுத்து மாள முடியலாம், ஆள் கிடைக்கல. தயவுசெய்து வெளிநாட்டில் வேலை இல்லைண்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அது இன்னாலில்லாஹ் சொல்லாதீங்க. ஊரில் வந்து நிறையா வேலை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணுங்கள். நம்ம பிள்ளைங்க அங்கே இருந்தாங்கடா காலங்காலத்துக்கும் வந்து நின்றுக்குருவாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த உங்களுக்கு மேலே குறை சொல்லி சொல்லலை, நிலைமையை சொல்கிறேன். முடிச்சிக்கலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் டாபிக் பேசுனதுனால RBI வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு, any company which is declaring profit more than 80% per annum, 18% per annum is a Ponzi scheme. இது நிறைய பேர் வந்து இது புரிஞ்சுக்காம வந்து அவன் என்ன சொல்றான், 1% தான் கொடுக்க முடியும், அதுக்கும் மேலே போனால் not more than 18% per annum. அதுதான் சொன்னேன் நாங்கள். அது ஒவ்வொரு தடவையும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இதுலையெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆர்பிஐலேருந்து, ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொண்டு போங்க, பெண்கள்கிட்ட கொண்டு போங்க. நமக்கு தெரியாமலாம் நகை வைத்து கொடுத்து போடுறாங்க. அல்லாஹ் வரக்கச் செய்யட்டும். தயவுசெய்து இது முழுமையான தகவல்னு எடுத்துக்கிற வேண்டாம். இந்த நேர குறைவால் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவிட்டி இருக்குது. ஆனால்
எங்களுக்கு நேரம் தர மாட்டோம். இன்ஷா அல்லாஹ். இன்னும் எழுதி கொடுங்க, இன்னொரு நாள் வந்து பேசிடுவோம். அப்துல் மஜீத், நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் சீரியஸாக சொல்கிறேன். இங்கே வந்திருக்கிற மக்கள்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கல்ல, இப்போ நம்ம சொன்னதை பற்றியோ சொல்லாத பற்றியோ கருத்துக்கள் இருந்துச்சுன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று போடுங்க. அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க. வரும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த அடுத்த, நான் இங்கே தான் சவுதியில் தான் இருக்கிறேன், வந்து போய்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வரும்போது நம்மளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்.